தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் நிறைவடைய முன் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் யாழில் நேற்று தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளரால் பின்வருமாறு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் 2700 ஏக்கர் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. விடுவிக்கப்படுமா? காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் சரியான மதிப்பீட்டை செய்வோம். அது குறித்து முடிவு செய்வோம் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் 5 அல்லது 6 வருடங்களே அதன் கால எல்லையாக உள்ளது. குறித்த காலத்தில் மக்களின் நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு, ஆம், அதனை தான் நாங்கள் கூறுகின்றோம். நாங்கள் மீண்டும் காணி விடுவிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக நேர்மறையாக இந்த விடயத்தில் ஈடுபடுவோம். ஏற்கனவே சில வீதிகளை நாம் விடுவித்துள்ளோம். அத்துடன் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனை உடையவர்களாகவே உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரைகளை வழங்கியுள்ளதாக சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பெண்ணிலகை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஆராயும் உயர்மட்ட கூட்டம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் அமைச்சர்கள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அரசு அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் அவர்களது இணைப்பாகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகி, பலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் பிர்தோஸ் நமிலி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் திணைக்களங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டதுடன் இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் அனர்த்தங்களினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு, அவர்களுக்கான உணவு விடயங்கள், சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பான பயண ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டது. எவ்வாறாயினும் மக்களை பாதுகாக்கும் வகையிலான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரைகளை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் இப்போதைய திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை முன்வைத்தார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைவாக யாழ் மாவட்டத்தின் இடர்நிலை மற்றும் எதிர்கால இடத்தணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரர், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத்துய ஹொத்தாவ, இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. தற்போதைய இட நிலைமைகள் தொடர்பில் பிரதேச செயலாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. தமது பிரதேசத்தில் அதிகூடிய பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பிரதேச செயலாளர்கள் எதிர்காலத்தில் அங்கு மேற்கொள்ள வேண்டிய வெள்ளத்தணிப்பு நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக இடர் காரணமாக இடம்பெயர்ந்து நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மாத்திரமே சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணங்கள் வழங்கக்கூடியதாக இருப்பதாகவும், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தங்கியுள்ளவர்களுக்கும் அவ்வாறான உதவிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பல இடங்களில் ஆபத்தான மரங்களை அகற்றுவதற்கு மரக்கூட்டு தாபனத்தின் ஒத்துழைப்பு போதியளவு தேவையாக இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் இங்கு குறிப்பிட்டார். மேலும் தீவு பகுதிகளுக்கான மின்சாரத்துக்குரிய எரிபொருளை விரைந்து வழங்குவதற்கு கடற்படையினரின் ஒத்துழைப்பை ஆளுநர் கூறினார். கடற்படையினர் அதற்கு சாதகமான பதிலினை வழங்கினர். இதன்போது கருத்து வெளியிட்ட கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பின்வருமாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்புலா நிகழ்வுகள் இன்றைய தினம் பிரித்தானியாவில் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்வுகள் பிரித்தானியாவின் பாத் பீதி ஸ்க்ளோபில் உள்ள நியூ கிறிஸ்டஸ் விருந்து மண்டபத்தில் இன்று மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும். தற்போது உலகளவில் கல்வித்துறை மற்றும் தொழில்துறை ஆலோசகராக பணியாற்றும் மற்றும் லண்டன் கிங்ஸ் கல்லூரி உட்பட பல முன்னிலை பேராசிரியர்கள் பதவிகளை வகிக்கும் பேராசிரியர் நடராஜா ஸ்ரீஹரன் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார். இந்த நிகழ்வில் மங்கள விளக்கேற்றல், தமிழ்தாய் வாழ்த்து, அகவணக்கம், வரவேற்புரை மற்றும் வாத்திய சங்கமம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலையை குறைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்தனர். நாளை எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிகா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது எரிபொருள் விலையை 50 ரூபாவினால் குறைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அத்துடன் தேசிய மக்கள் சக்தி எரிபொருள் விலை குறைப்பு குறித்து தேர்தல் மேடைகளில் செய்த பிரச்சாரம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களை பற்றி பேசுவதற்காகவே தம்மை மக்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் மிதமான அல்லது கனமழை பெய்யக்கூடும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்திய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பருத்தித்துறையின் கற்கோவளத்திலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதன் நகர்வு வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளது. இன்று மாலை 6 மணியிலிருந்து மணத்தியாலத்துக்கு 1.2 கிலோமீட்டர் வேகத்திலேயே நகர்கிறது. இதே வேகத்தில் நகர்ந்தால் இது கரையை கடக்கும் திகதி மாற்றமடையும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் 30/11/2024 அன்று இந்தியாவின் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது. இதில் வேடிக்கையான விடயம் யாதெனில் தற்போது பருத்தித்துறை கிழக்காக 430 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இதன் மையம் கரையை கடக்கும் போது பருத்தித்துறை வடகிழக்காக 113 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும். ஆகவே இதன் மூலம் இதன் நகர்வு பாதை எத்தன்மை வாய்ந்ததென அறிய முடியும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு வேகமும் திசையும் நிச்சயமாக ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் மாவீர தினத்தன்று மாவீர தின நிகழ்வுகளுக்கு தன்னை சுடரேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அழைத்த நிலையில் இறுதியில் தான் சுடரேற்றாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக பூநகரியைச் சேர்ந்த 3 மாவீரர்களின் அன்னி ஒருவர் வெளியிட்ட விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விடயம் குறித்து கனகபுரம் மாவீர துயிலும் இல்ல மாவீர நாள் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட செயலாளருமான விஜயகுமாரை தொடர்பு கொண்டு தனியார் ஊடகம் ஒன்று வினவிய போது குறித்த அன்னை சுடரேற்று அழைக்கப்பட்ட விடயம் ஏற்பாட்டு குழுவுக்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட அனைத்து ஒழுங்குகளையும் தமது தரப்பு ஏற்கனவே செய்திருந்ததாக தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பு இருந்த போதும் மாவீரர்களின் அன்னை ஒருபோதும் இவ்வாறு நடத்தியது கிடையாது என அரசு இரட்டதுடன் 3 மாவீரர்களின் தாய் ஒருவர் மாவீரர்களுக்கான மறுநாளாக இன்று வெளியிட்ட விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை தன்னை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாவீரராகிவிட்ட தனது 3 பிள்ளைகளின் விவரங்களை கேட்டு அறிந்து கொண்ட பின்னர் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் தன்னை பொது சுடரேற்று அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு தானும் சம்மதம் தெரிவித்ததாகவும் குறித்த அன்னை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த அன்னை மாவீர தினத்தன்று மாலை 5 மணிக்கு கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு சென்ற போதும் அங்கு நின்றவர்கள் தங்களை ஏற்பாட்டு குழு என தெரிவித்து விளக்கேற்றுவதற்கு தாங்கள் வேறொருவரை ஏற்பாடு செய்துவிட்டதாக தெரிவித்து தன்னை திருப்பி அனுப்பிவிட்டதாக கவலை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் வினவப்பட்ட போது இந்த விடயம் குறித்து மாவீர நாள் ஏற்பாட்டு குழுவிடம் வினவுமாறு அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கனகபுரம் மாவீர துயிலும் இல்ல ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர் விஜயகுமாரிடம் இவ்விடயம் தொடர்பாக வினவப்பட்ட போது குறித்த அன்னை சுடரேற்று அழைக்கப்பட்ட விடயம் ஏற்பாட்டுக்குழுவுக்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட அனைத்து ஒழுங்குகளையும் தாம் ஏற்கனவே செய்திருந்ததாகவும் அவர் பதில் வழங்கியுள்ளார். வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆஸ்பிசும நலன்புரி கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட மேலதிக காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை ஆஸ்பிசும கொடுப்பனவுகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என நலன்புரி சபை அறிவித்துள்ளது. தற்போதைக்கு நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதனால் ஆஸ்பிசும கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்காத குடும்பத்தினர் அல்லது தனிநபர்களுக்கு கடந்த 25ஆம் தேதி முதல் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடமாகாணத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மாகாணத்திலிருந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதிய உதவிகளை வழங்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதனாஸ் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்திலிருந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க தவறிவிட்டனர் என குறிப்பிட்டுள்ள அவர் யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் சுமார் 250,000க்கும் அதிகமான மக்கள் கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். பல குடும்பங்களுக்கு உணவுப் புகலிடம் மருத்துவ உதவிகள் அவசர தேவையாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தம் நிகழும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. உணவு மருந்து அத்தியாவசிய தேவைகளை வழங்க வேண்டும். எனினும் மழை வெள்ளம் அனர்த்தம் நிகழ்ந்து பல நாட்கள் ஆகியுள்ள போதிலும் புகைப்படங்கள் எடுத்து வெளியிடுவதை தவிர வடமாகாணத்தில் இருந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதனையும் செய்யவில்லை என கீதனாஸ் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட மலேசிய செல்வந்தராகிய ஆனந்த கிருஷ்ணன் தனது 86வது வயதில் காலமானார். மலேசியாவின் செல்வந்தர்கள் தரவரிசையில் ஆனந்த கிருஷ்ணன் 3ஆம் நிலை வகிப்பதாக போர்பஸ் சஞ்சிகை அண்மையில் தகவல் வெளியிட்டது. மலேசிய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் கூட்டாண்மை நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் ஆனந்த கிருஷ்ணனின் பங்களிப்பு அளப்பரியது என பாராட்டப்பட்டுள்ளது. மலேசியா பொருளாதார நெருக்கடி நிலைகளை எதிர்நோக்கிய காலத்தில் கிருஷ்ணன் பொருளாதாரத்துக்கு வழங்கிய பங்களிப்பு முக்கியமானது எனவும், தொலைத்தொடர்பு, ஊடகம், சக்தி வளம், எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கிருஷ்ணன் தடம் பதித்து வெற்றியீட்டியுள்ளார். ஆனந்த கிருஷ்ணனின் சொத்து மதிப்பு சுமார் 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது.